ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போதே உன் வாழ்க்கையில உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷமாக சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் வாழ வைப்பதற்காக தான் என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்க சொன்னேன். எப்போதும் நீ எல்லாருக்கிட்டையும் அன்பாதான் நடந்துக்கிற, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னைக்காவது கோபப்பட்டு நீ ஒரு வார்த்தை பேசினாலும் இத்தனை நாள் நீ அன்பா பேசினதையெல்லாம் அவங்க மறந்து வாழ்க்கையில வருத்தத்தோடு வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் எப்போதுமே வார்த்தைகளை பேசும்போது கவனமாக இரு. நீ பேசுகிற ஒரு வார்த்தை உன்னை கொல்லும், ஒரு வார்த்தை உன்னை வெல்லும். அதனால கவனமாக பேசும்போது நீயும் வாழ்க்கையை சந்தோஷமா நிம்மதியா வாழலாம்னு சொல்றேன். யார் என்ன சொன்னாலும் உனக்கு பிடிச்சா மட்டும் அதை செய். உனக்கு பிடிக்காததை அடுத்தவங்க சொன்னாங்கன்றதுக்காக நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என் தங்கமே. நீ எதை விரும்பினாலும் இந்த உலகமே அதை எதிர்த்து நின்னாலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் தடங்கல்களை உண்டாக்கினாலும் நீ அதை செஞ்சு முடிக்கிறதுல உறுதியாக இரு. உனக்கு பிடிச்சதை கூட செஞ்சுக்க முடியாம வாழ்க்கையில நீ என்னத்தை அனுபவிக்க போகிறாய்? உனக்கு பிடிச்சது, நீ செய்ய விரும்புவது சரியாக, உண்மையாக, நேர்மையாக உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை தருவதாக இருந்ததுன்னா அதை உனக்காக இந்த சாயப்பா நானும் கண்டிப்பாக துணையாக இருந்து செய்து தருவேன். எப்போதும் எந்த உறவாக இருந்தாலும் அவர்களை சரியாக புரிந்துகொள். உன்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்காதவங்கிட்ட போய் காலம் முழுவதும் விளக்கம் சொல்லிக்கிட்டே வாழ்க்கையை வாழ முடியாது. புரிதலும் பொறுமையும் எந்த இடத்துல இருக்கோ அந்த மனிதர்கள் வாழ்க்கையை சிறப்பாய் வாழ முடியும். உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீ ஒருபோதும் பயப்படாதே. இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து முடியாத நீ நினைச்ச விஷயங்களையும் முடிச்சு காட்டி உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை நடத்தி தடுப்பேன். எப்போதும் நீ விரும்பினாலும் சரி, வெறுத்தாலும் சரி, உன் வாழ்க்கையில நான் கொடுக்க வேண்டியதை சரியான நேரத்தில் கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. நான் உனக்கு கொடுப்பதையெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. இது வேணாம் அது வேணான்னு சொல்லி குறை சொல்லிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு புலம்பி அழுகுவதை விட இருப்பதை ஏற்றுக்கொண்டு அனுசரித்து மகிழ்ந்து வாழும்போது வாழ்க்கை என்பது அழகானதாக இருக்கும். நினைச்சது எதுவும் நடக்கலையேன்னு நீ ஒருபோதும் வருத்தம் கொள்ளாதே. உனக்கான நல்லதை சரியான கால நேரத்தில் கட்டாயம் நான் நடத்தி கொடுப்பேன். இப்போது அப்படிதான். இத்தனை நாளாக நீ ஏங்கி எதிர்பார்த்து காத்து கேட்டிருந்த விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவே உன் சாயப்பா வந்தேன். யாரோ உன்னை ஏதோ சொன்னாங்க, அவமானப்படுத்தினாங்கன்றதுக்காக அதையெல்லாம் மனசுல போட்டு குழப்பி கொள்ளாதே. யார் உன்னை தூக்கி எறிந்தாலும் இந்த சாயப்பா ஓடி வந்து உன்னை தூக்கி பிடித்து உன் வாழ்க்கையில ஜெயிக்க வைப்பேன். உன் எண்ணங்களில் புரிதல் இல்லை என்றால் வண்ணங்களாய் பல வருடங்கள் பேசி பேசி வளர்ந்த உறவுகள் கூட சில நிமிடங்கள்ல யோசிக்காம பிரிஞ்சு போயிடுவாங்க. அதனால எப்போதும் எல்லாரிடமும் சரியான புரிதல் உணவை வளர்த்துக்கோ. யார் உனக்கு உதவி செஞ்சாலும் நீ அவர்களை ஒருபோதும் மறக்காம உன் வாழ்நாள் முழுவதும் நன்றி உணர்வோடு இருக்கணும் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதுல ஆண்களுக்கு ஒரு விதமான கஷ்டம்னா பெண்களும் பல விதங்கள்ல கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறாங்க. பிறந்த வீட்டுல என்னதான் மனசு வலிச்சாலும் வேதனைப்பட்டாலும் அவங்களுக்கு அதை வெளிப்படுத்தினா கஷ்டப்படுவாங்களேன்னு வெளியே சொல்லாம எல்லாத்தையும் சமாளிக்கிறவங்க போல நடிக்கிறாங்க. புகுந்த வீட்டில் தன்னை கண்டுக்க ஆள் இல்லைனாலும் தனக்கு ஆதரவா யாரும் நிற்கலேனாலும் தன்னால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு தைரியமாக நின்று நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தைரியங்கிறதே பயம் இல்லாதது போல நடிப்பது தானே. நீயும் உன் வாழ்க்கையில எப்போதுமே தைரியமாக இரு. ஆரம்பத்துல தான் கொஞ்சம் பயம் இல்லாதது போல நடிக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் இயல்பாகவே உனக்குள்ள எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் துணிச்சலும் வந்துடும். உன்னை எதிர்த்து நிற்கிறவங்கெல்லாம் எதிரியும் அல்ல, உன்னுடனேயே இருப்பவர்களெல்லாம் உறவுகளும் அல்ல. காலமும் சூழ்நிலையும் மாறும்போது யார் யார் எப்படிலாம் மாறுறாங்கன்ற விஷயம் உனக்கு புரிய வரும். நீ எப்படி பேசணுன்றத உனக்கு கற்றுத்தரதுக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் இருப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க. ஆனா ஏன் பேசக்கூடாது, எப்படி எந்த இடத்துல பேசாம இருக்கணும்ன்றத வாழ்க்கை மட்டுமே உனக்கு கற்றுத்தரும். வாழ்க்கை கற்றுக் கொடுக்குற எல்லா பாடங்களையும் புரிஞ்சுக்கிட்டு பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிட்டு, பேச வேணாங்கிற இடத்துல அமைதியாக இருந்து கொண்டும் உன் வாழ்க்கையை வாழ தயாராக என் தங்கமே.
எந்த சூழ்நிலையிலையும் இந்த சாயப்பா உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதனால தான் எந்த விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படாம உணர்வுகளால் ஆழமாக யோசிச்சு கவனிச்சு நடந்துக்கொண்டு சொல்கிறேன். உன் வாழ்க்கை பயணத்தில் உன்னை ஊசி குத்தும் உலகமாக இந்த மனிதர்கள் அவ்வப்போது உன்னை குத்தி காட்டி பேசினாலும் உன் மனசை காயப்படுத்தினாலும் நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். இந்த உலகத்தில் வேணான்னு தூக்கி எறியப்பட்ட பல விஷயங்கள் தலைகீழாக இந்த உலகத்தையே திருப்பி போட்டிருக்கு. உதாரணத்துக்கு வேணான்னு சாப்பிட்டு தூக்கி போட்ட மாங்கொட்டை தானே அடுத்த தலைமுறைக்கும் பழங்களை தனக்குள்ள பத்திரப்படுத்தி வச்சிருக்கு. அதே போலதான் இன்னைக்கு உன்னை வேணான்னு நிராகரிச்ச இந்த மனிதர்களே நாளைக்கு உன்னை தேடி வந்து அவர்கள் தேவைக்காக உன்னை கேட்டு நிற்கும்படி உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி பிடிப்பேன். கடல் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. அதே போலதான் வாழ்க்கையும். கடல்ல சில பேர் மீன் எடுப்பாங்க, சில பேர் முத்து எடுப்பாங்க, சில பேர் கால்களை மட்டும் நினச்சிக்கிட்டு ஓரத்துல நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. நீயும் உன் வாழ்க்கை எனும் கடலில் உள்ளே ஆழமாக பயணித்து உனக்கான முத்துக்களை வெற்றிகளாக எடுக்கிறியா, அல்லது வாழ்க்கை அதன் போக்கிலேயே வாழ்ந்துக்கிட்டு மேலோட்டமாகவே இருந்த இடம் தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட போறியா என்பது உன்னுடைய கைகளில் தான் இருக்குது என் செல்லமே. சும்மாவே வேடிக்கை பார்க்கும் மனிதனாய் இருப்பதை விட கொஞ்சம் முயற்சி செஞ்சு கஷ்டப்படும் போது வாழ்க்கை நிச்சயமாக உனக்கான உயர்வை கொடுக்கும். மனசில் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் வேகமாக செல்வதை விட தெளிவான மனநிலையோடு மெதுவாக போவது தான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. மற்றவங்களை நீ எந்த அளவுக்கு மதிக்கிறியோ அந்த அளவுக்கு மரியாதை தானாக உன்னை தேடி வரும். சில தருணங்களில் நீ மற்றவங்க மேலே வைக்கிற நம்பிக்கையே உனக்கு பலமாகவும் இருக்கு, பலவீனமாகவும் இருக்கு. நீ தான் அதை புரிஞ்சு நடந்துக்கணும். எப்போதும் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கணும்னா நீ பணிவோடையும் பொறுமையோடையும் இருக்க கற்றுக்கோ. எத்தனை பேர் உனக்கு எதிராக வந்து நின்றாலும் தோல்வியை நீ தழுவினாலும் கூட துணிச்சலும் நம்பிக்கையும் இருந்தா கண்டிப்பா உன்னால மீண்டு வந்துட முடியும் என் செல்லமே. இந்த உலகத்துல காசு பணம் இருக்கிறவன் எங்க மற்றவங்க கண்ணு வச்சிருவாங்களோ நினச்சிக்கிட்டு இல்லாதவன் போல ஏழை போல காட்டிக்கிறான். ஆனா காசு பணம் இல்லாதவன் எங்க நம்மளை மற்றவங்க மதிக்காம அலட்சியமா ஏளனமா ஏழையா பார்த்துருவாங்களோன்னு இருப்பவனை போல நடித்து கொண்டிருக்கிறான். இப்படி இருப்பவன் இல்லாதவனை போலவும் இல்லாதவன் இருப்பதை போலவும் நடிப்பதே மனித வாழ்க்கையாகிவிட்டது. எது எப்படி இருந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் உனக்கு கிடைக்க வேண்டிய உனக்கு நடக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன். நீ யாரை போலவும் இல்லாம இதுதான் நான் உன் இயல்பு மாறாமல் வாழ கற்றுக்கோ. யாருக்காகவும் எதுக்காகவும் நீ மாற வேணாம். உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவையோ, நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ நினைக்கிறியோ அதன்படி வாழ்ந்துட்டு போ. மற்றவர்களுக்கு தேவை இருந்ததுன்னா உன்னை தேடி வருவாங்க, தேவை இல்லைன்னா நீ எங்கே இருக்கன்னு கூட யோசிக்க கூட மாட்டாங்க. யார் உன்னை தேடினாலும் தேடாவிட்டாலும் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமா அமைதியாக வாழ தயாராகு. மற்றவர்களின் மகிழ்ச்சிக்கு நீ காரணமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, யாருடைய வேதனைகளுக்கும் நீ காரணமாகி விடக்கூடாது என்பதில் எப்போதும் ஆணித்தரமாக உறுதியாக இருந்துவிடு.